ஏய், இந்த நியூஸ் பாரு. நடிகர் ரஜினிகாந்த் மகள் ஐஸ்வர்யா வீட்டில் தங்கம் மற்றும் வைர நகைகளை திருடிய வழக்கில் வீட்டுப் பணிப்பெண் மற்றும் அவரது கணவரிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஹே விஜய், ரஜினி எவ்வளவு பெரிய ஆளு. அவங்க வீட்டு வேலைக்காரி என்ன காரியம் செஞ்சிருக்கா பாரு. அவங்க புத்தியே அப்படிதான். பணத்தை பார்த்துட்டா அவங்க கை சும்மாவே இருக்காது. இந்த உழைச்சி சாப்பிடணுங்கிற எண்ணமே அவங்களுக்கு வராது. எப்படியாவது குறுக்கு வழியில் பணக்காரன் ஆயிடணும். ஆனா விதி வலியது. அப்படிலாம் ஆயிட முடியுமா? இப்ப வசமா மாட்டிட்டாங்க பாத்தியா? விஜய், நம்ம 2 பேரும் காலையில ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் தான் வீட்டுக்கு வரோம். வேலைக்காரி மட்டும்தான் தனியா இருக்கா. நகை பணம்லாம் பீரோல தான் இருக்கு. ஏய், நம்ம பூட்டி தானே வச்சிருக்கோம். சாவி நீ பத்திரமா தானே வச்சிருக்க. அப்புறம் என்ன? அப்போ ரஜினி போன வீட்டுல மட்டும் பூட்டாமையா போயிருப்பாங்க? திருடணும்னு முடிவு பண்ணிட்டா பூட்டெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. அதுவும் சரிதான். இப்ப என்ன பண்றது விஜய்? எனக்கு என்னமோ நீ தேவையில்லாம பயப்படுறியோன்னு தோணுது. சும்மா இரு. ஆரம்பத்திலே அவன் மூஞ்ச பார்த்தா எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்? அவன் மூஞ்சிக்கு என்ன குறைச்சல்? நல்லா தானே இருக்கா? என்னடா அவன் டேஸ்ட் இவ்வளவு மட்டமா இருக்கு? ஆமா, எனக்கும் அவளை பார்த்தாலே பிடிக்கிறது இல்ல. எதுக்கும் அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ரஜினி சார் சினிமால எவ்வளவு பேரை காப்பாத்திருப்பாரு. ஆனா அவர்னாலேயே அவர் பொண்ணோட நகையை காப்பாத்த முடியலனா இந்த வேலைக்காரங்க எவ்வளவு கிரிமினலா இருப்பாங்க. ஆமாமா, ரஜினி சார்கிட்டயே வேலையை காமிச்சிருக்காங்கன்னா இந்த வேலைக்காரங்க ரொம்ப பயங்கரமானவங்க தான். டேய், எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க? விஜய், என் கம்மலை காணும். நல்லா பாரு, இங்கதான் எங்கேயாவது வச்சிருப்ப. ஐயோ இல்ல, ட்ரெஸ்ஸிங் டேபிள் டிராயர்ல தான் எப்பவும் வைப்பேன். சரி, எங்கேயாவது மிஸ் பண்ணிருப்ப. வேற வாங்கிக்கலாம், விடு. என்ன விளையாடுறியா? அது கோல்டு. ஏய், என்ன சொல்ற? ஆமா, போன வருஷம் என் பர்த்டேக்கு நீ வாங்கி கொடுத்தது தான். எப்படியும் 1/2 பவுன் இருக்கும். இன்னைக்கு சவரன் என்ன விலை விக்குது தெரியுமா? இவ்ளோ கேர்லெஸ்ஸாவா இருப்ப? நான் ஒன்னும் கேர்லெஸ்ஸா இல்ல. எப்பவும் வைக்கிற இடத்துல தான் வச்சேன். இவ்வளவு நாள் எங்கேயும் போகாத கம்மல் இப்ப மட்டும் எப்படி போச்சு? யார் எடுத்திருப்பா? ஏய், வேலைக்காரியா? எனக்கு அவ மேலதான் டவுட்டா இருக்கு. அவ எப்போ ரூமுக்கு வந்தா? கூட்டி பெருக்க வந்திருப்பா. நான் எப்பவும் ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல தான் கம்மல் வைக்கிறேன்னு அவளுக்கு நல்லா தெரியும். ஷூரா தெரியுமா? அவதான் எடுத்திருப்பாளா? அப்புறம் வேற யாரு? வீட்ல இருக்கதே நம்ம 3 பேர் தான். கம்மல் என்னோடது. ஒண்ணு நீயா இருக்கணும், இல்ல அவளா இருக்கணும். ஏய், என்ன ஏன் மேல பழிய போடுற? நீ எடுக்கலனா அப்புறம் அவ தான் எடுத்திருக்கணும். இப்ப என்ன பண்றது? அவளை கூப்பிட்டு கேட்கலாங்கறியா? பின்ன வேற யார கேக்குறது? அவளை தான் கேட்கணும். அவ தான் எடுத்திருப்பா. ரஜினி பொண்ணு வீட்லயே வேலைக்காரங்க திருடுறாங்கன்னா நம்மளாம் ஏமாத்துறோம்.